வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்கழி மாதம் கடகராசிக்கான பலன். கடகராசி நார்மலாக இந்த ராசியில் இருக்கிறவங்க பார்த்தோம்னா ஏகப்பட்ட சிரமங்கள் கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அஷ்டம் சனியினால் பார்த்தோம்னா ஏகப்பட்ட இடையூறுகளான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சனியோட பார்வையினால 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கறனால நம்மளுக்கு தேவையில்லாத சிக்கலும் இடையூறும் கொடுக்குது. இதை சந்திக்கிற அளவுக்கு ஒரு திறமையான ஒரு பலமான ஒன்று எதிர்ப்பான ஒரு ராசியா இருந்தா பரவாயில்ல. நம்மளுக்கு மனிதாபிமானம் உற்பத்தி பண்ணக்கூடிய ராசியாகவும் இருக்கு. நம்ம ஒன்று பார்த்தோம்னா அதுக்கு இறக்கப்படக்கூடிய தன்மையும் உண்டு. அப்ப எதா இருந்தாலும் ஒரு யோசனை பண்ணி செய்யக்கூடிய ஒரு கிரகாதிபதியான கடகராசி இந்த வீட்டுக்கு இந்த மாதிரி சோதனைகள் வரப்போ பார்த்தோம்னா எவ்விதமான பிரச்சனையா இருந்தாலும் தாங்க முடியாதையும் சந்திக்க முடியாதையும் சிரமங்கள் வரும். அப்ப ஒரு 7.5 சனி அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட 7.5 வருஷ காலகட்டங்கள் நடக்கக்கூடிய 7.5 சனியோட பாதிப்பு. அந்த பாதிப்பையே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 100% கர்மான்னு வச்சுக்கு. அந்த கர்மா அப்படின்னு சொல்றப்ப நம்ம முன்ஜென்ம பாவ வினைகள் சொல்லுவாங்க. அப்ப முன்னாடி செய்த கர்மாவோட பாதிப்பு. இந்த கடவுள் அப்படின்னு சொல்றவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் இல்லையா? அவர் நம்மளோட பிறப்புக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சர்டன் பர்சன்டேஜ், அதாவது ஒரு ஒரு 70-80% நம்மளுக்கு ஒரு கர்மா இருக்கு அப்படின்னா, அதுல இந்த பிறவையில ஒரு 10 அல்லது 20% மட்டும் அணுவீங்க, மேற்கொண்டு அடுத்த பிறவில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அப்ப அந்த விதமான வாய்ப்புல பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய விதம் அப்படின்னு சொல்றது இந்த ஒரு ஜென்மத்துல பார்த்தோம்னா அதோட கர்மாவில் எந்த அளவுக்கு நம்ம குறைக்கணுமோ குறைச்சிக்கணும். அந்த குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சனி பகவான் ரொம்ப ரொம்ப நல்லவர் இல்லையா? இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னோம்னா, மிச்ச டயத்துல நல்லா இருக்கு, ஆனா என்னோட நேர காலங்கள் நான் கெட்டவனானாலும் சரி, என்னோட நேர காலங்கள் அந்த கர்மாவை நீங்க அனுபவிச்சிருங்க, அப்பனாதான் அடுத்த பிறவிக்கான ஒரு பலன் நல்ல விதமா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப நல்லவர். அப்ப அதுக்கான ஒரு பலத்தை கொடுக்குறாரு. அதுவே பார்த்தோம்னா ஒரு 100% கொடுக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே அவரோட டைம்ல கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா நம்மள முழுக்க முழுக்க தாங்க முடியாது. அப்ப அதையும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 20% பிரச்சனைகள் பிரிச்சு அந்த ஒரு வயதான காலகட்டங்கள்ல ஒரு ட்ரிப்பாகவும், இடைப்பட்ட டயத்துல ஒரு 7.5 சனியாகவும், இல்ல பிறப்புல ஒரு 7.5 சனியாகவும், இப்போ 3 விதமான 7.5 சனியோட பாதிப்புகளை பிரிச்சு தர்றாருங்க. அதுக்கு இடையில அஷ்டம சனி வராங்க, பஞ்சம சனி வராங்க. இந்த மாதிரி ஒரு சனியோட பாதிப்புகள் பிரிவினைகள் பிரிச்சு 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 ஒரு ஒரு பாதிப்பை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அந்த கொடுக்குற கட்டத்துல என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பாதிப்பை அனுபவிக்கக்கூடிய டயத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய சூழல், அதையே பார்த்தோம்னா ஒரு 7.5 வருஷத்துக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய 7.5 சனியோட பாதிப்பு, அதே விதமான பாதிப்பை ஒரு 2.5 வருஷத்துக்குள்ளே சுருக்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் ரெடியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப அந்த விதமான பாதிப்புல தான் இன்னைக்கு இந்த கடகராசி மாட்டிட்டு இருக்கிறதுனால இடையூறான பிரச்சனைகள் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம நெருங்கிய சொந்த பந்தங்கள் ஆகட்டும் சரி, ரிலேஷன் ஆகட்டும் சரி, இந்த நம்ம ஃபேமிலிக்குள்ளாரியே இருக்கிறவங்க எதுக்குறாரு பார்த்தோம்னா ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறது, இல்லை ஸ்டேஷன் கோர்ட்டு பைசல் பஞ்சாயத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அவதூறான விஷயத்துல மாட்டிக்கிறது, பழி பங்கங்கள் படுறது, அவமானப்படுறது, இல்லை உயிர் சேதாரங்கள் எதனாச்சும் ஆகிறது, அதை நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உற்பத்தி பண்றது, இல்லை மருத்துவ ரீதியான செலவினங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம அடுத்தது பார்த்தோம்னா ஒரு ஒரு கஷ்டங்களும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையே வரும். இதுக்கு தகுந்தாற் போல நம்மளுக்கு இந்த ராசி கடக ராசிக்கு பார்த்தோம்னா 10ல குரு உட்கார்ந்து இருந்தாருங்க. இந்த ராகு அது பயிற்சிக்கு முன்னாடி ராகு பார்த்தோம்னா குரு கூட சேர்ந்து 10லயே உட்கார்ந்து இருந்தாங்க. நம்மளுக்கு அது சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் இல்லாம போயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தொழில் காரகத்துவத்துல நம்மளுக்கு தனபாகிய ரீதியான இடத்துல அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரத்திலே உட்காந்துட்டாரு, கூட ராகுவும் சேர்ந்து உட்காந்துட்டாரு. அப்ப இந்த சனியோட பாதிப்பு ஒரு பக்கம், தொழில் ரீதியான பலமும் அமையல, நம்ம எது செய்தாலும் அதுல சிக்கலாகவும் இடையூறாகவும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டைமு, இது எல்லாத்துலயுமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அந்த கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நேர காலங்கள்ல ஒரு விதமான ஒரு மாற்றங்கள் வராதா? நம்ம அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போக மாட்டோமா? இல்லை சமாளிக்கிறதுக்கான சூழ்நிலாச்சும் வராதா? இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு பர்சன்டேஜாச்சும் நம்மளுக்கு குறைஞ்சி வந்தா பரவாயில்லையா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி ஆனது, அதாவது அவர் இயல்பான லைஃபுக்கு திருப்பி வந்தது, பின்னோக்கி போகாம அவரோட வக்கர நிவர்த்தியிலிருந்து வெளிப்பட்டு வெளியில வந்தது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதுவே இந்த மாத காலகட்டங்களில் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி, மார்கழி மாதம் 15ஆம் தேதி பக்கமா பார்த்தோம்னா உங்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு 10ஆம் இடத்துல. அப்ப அந்த 10ஆம் இடத்துல தொழில் காரகத்துவமான இடத்துல குரு போய் உட்கார்ந்துருக்கிற உங்க ராசிக்கு. அப்ப அந்த விதமான ராசி வக்கர நிவர்த்தி ஆகிறனால உங்க ராசிக்கு
எந்த விதமான ஒரு பெண்டிங்கான விஷயங்கள் இருந்தாலும், தொழில்துறையில ஒரு ஏமாற்றங்கள் இருந்தாலும், ஒரு வளர்ச்சிக்கான பாதைகள் இல்லாம இருந்தாலும், ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற ரொட்டேஷன் பண்ண அதுக்கால மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகட்டும் சரி, இல்ல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர்களாகட்டும் சரி, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைவு. நான் போட்ட அமௌண்ட் திருப்பி வந்தா கூட போதுங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இதுவே இதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு கடகராசிலேயே நான் பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த சொல்றதுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாத்துக்குமே நல்லதை நினைக்கிறவங்களா இருக்கும். இவங்களால நிறைய பேர் சகாயம் பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப இவங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு மனிதாபிமானத்தோட எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க. ஆனா நம்மளுக்கு யாரும் அந்த மனிதாபிமானமான ஒரு பலம் செய்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஏமாற்றத்துவத்துல நம்ம இந்த விதமான ராசியே ஒரு கெட்ட ராசி அப்படின்னு நினைச்சிடறோம். இதை சார்ந்து சொல்லணும்னா இன்னும் திருமணம் சார்ந்த விஷயத்துல இன்னும் பயங்கரமா இருக்கு. அப்ப திருமணமான ஆகாதவங்க இளைஞர்கள் இந்த 90s கிட்ஸ் எல்லாம் மேக்சிமம் எடுத்துக்கலாம் நீங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா திருமண தடைகள் ஆகிறதுக்கான காரணங்களும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட பலம் இருக்குன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திரன் 7ஆம் இட பார்வையா சனியோட வீட்டை பாக்குறாரு. அந்த சனியோட வீட்டை பார்க்கறதுனால இவங்களோட போர்வை, சனியும் சந்திரனோட போர்வையே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். அப்ப அந்த சரியில்லாத நேரகாலங்கள் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எதிர்பார்த்த லைஃப் கிடைக்காது. அப்ப அந்த லைஃப் கிடைக்காதுன்னு சொல்றப்ப நம்ம ஒரு லவ் மேரேஜுக்காக போனோம் அப்படின்னு சொன்னோம்னா எடுத்தங்கவுத்தம் சிட் ஆகும். அப்ப அதுக்கான ஒரு சூழல்கள் இப்ப குறுகிய காலகட்டங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டான்னு கேட்டீங்கன்னா தீர்க்க பலமா இருக்கு. அப்ப லவ் மேரேஜ் செய்யறவங்க, லவ் பண்ணிட்டு இருக்கிற நண்பர்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப எவ்விதமான தங்கு தடையில் இல்லாம ஒரு கெட்ட பேரோ அவச்சொற்களோ எதை வாங்குற மாதிரி இருந்தாலும் அதுக்கான ஒரு பலம் அமைஞ்சு இன்னைக்கு ஒரு திருமணத்துக்கான யோகங்கள் அமையுமான்னு கேட்டீங்கன்னா தீர்க்க பலமா இருக்கு. அப்ப அதுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் இன்னைக்கு வகர நிவர்த்தி ஆயிடுறாருங்க. அந்த வகர நிவர்த்தி ஆகிறதுனாலையும் இன்னைக்கு ஒரு பலம் அமைஞ்சிருது. அப்ப லவ் மேரேஜ் செய்யறவங்களுக்கு, திடீர் திருமணம் செய்யறவங்களுக்கு, இவங்களுக்கு இந்த விதமான நேர காலங்கள் ரொம்ப விதமான பலம் கொடுக்குது. அதுவே வீட்டுல பார்த்து திருமணம் செய்யறவங்க, அதுல எதனாச்சும் ஒரு விதமான தடங்கள் தாமதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அது இயற்கையாவே அந்த விதமான பாதிப்புகள் நம்மளுக்கு அதிகமா கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க. அதுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதே விதமான பாதிப்பு, அந்த பாதிப்பு அப்படின்னு சொல்றப்ப கிட்டத்தட்ட ஒரு திருமணத்துக்குன்னு பாக்குறப்ப ஒரு 9 வகையான தோஷங்கள் உண்டு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே நம்ம கொடுத்துருப்போம். அப்ப அந்த 9 வகையான தோஷங்களை கடைசி தோஷமான புணர்ப்பு தோஷம் சொல்லுவாங்க. அது அதாவது சந்திரனும் சனியும் இணைவுனால ஏற்படக்கூடிய தோஷங்களா இருப்பாங்க. அப்ப அந்த விதமான தோஷங்கள் இருக்கிற பட்சத்துல இந்த திருமண தடைகள் ஆகும். அப்ப நம்ம வீட்டுல சம்மதிச்சு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா தாமத திருமணங்கள் ஆகும். அந்த தாமத திருமணத்துக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வயசுக்கு ஈக்குவலா இருக்கிறவங்களா, நம்ம வயசுக்கு இணையா இருக்கிறவங்களா, இல்ல அந்த ஒரு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா டைரக்டா நம்ம போய் அவங்கள பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு விமோச்சனம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கான யோகங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம எதிர்பார்ப்புல எதனாச்சும் ஒரு குறை இருக்கலாம் உள்ள, அதாவது உடம்பு ரீதியாக குறைகள் நான் சொல்ல வரல, வேறு ரீதியான பாதிப்பான குறைகள் இருக்குன்னு நான் சொல்ல வரல. அப்ப நம்ம எதிர்பார்ப்பு நம்ம இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு நம்ம ஒரு கற்பனைகள் இருக்கும் இல்லையா, அந்த கற்பனையில எதனாச்சும் ஒரு எதிர்பார்ப்பு குறைவா இருந்தாலும் சரி, அந்த விதமான இடம் நம்ம வந்து தீர்க்க பலமா செட் ஆகி கொடுக்கும். அப்ப அந்த விதமான அமைச்சிக்கிறதுக்கான யோகம் இருந்து இந்த கடகராசிக்கு டைமுங்கிறது சூப்பரான டைமா இருக்கு. அதுக்கு இன்னைக்கு குரு வகர நிவர்த்தியும் ஆயிடுறாரு, யோக பலமா இருக்கிறாரு. அதே மாதிரி ஞானக்காரகத்துவமான கேது, அந்த கேது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல போய் உட்காந்துறாரு. அப்ப 3ல உட்கார்ந்துருக்கிற கேது கன்னி ராசிக்கு பயிற்சியா உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அவர் வந்து பார்த்தோம்னா கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய டைம். இப்ப 3ல போய் ஒரு ஞானக்காரகத்துவமான கேது போய் உட்காடுறாங்க அப்படின்னு சொல்றப்ப ஒரு படிக்கிற பசங்களுக்காகட்டும் சரி, இல்ல ஒரு ரொம்ப நாளா ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கணும், இல்ல குடும்பத்தோட ஒரு விசேஷம் செய்யணும்னு நினைச்சேன், இல்ல எதனாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், நேர்த்தி கடன் வச்சிருந்தேன், அதுக்கு செய்யணுங்கிற வாய்ப்புகள் தவிர்த்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் சீக்கிரமாகவே கைக்கூடி வரும்னு சொல்லுவோம். அப்ப படிப்பு சார்ந்த விஷயங்களுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கிறாங்க. நம்மளுக்கு திருமணம் சார்ந்த தடைகள் நிவர்த்தி பண்றதுக்கான வாய்ப்புகளும் முற்பந்தி பண்ணக்கூடிய வலிமையா இருக்கிறாங்க. லக்னாதிபதிக்கு உங்க ராசியாதிபதிக்கு வந்து பார்த்தோம்னா குருவோட பலமும் வகர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு புத்திர பாகியபதிக்கும் நல்ல விதமான ஒரு பலம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி செய்து கொடுத்துறாருங்க. அப்ப இந்த கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம் சனி ஒன்னே ஒரு பாதிப்பு இருக்கு. அந்த சனியோட பாதிப்பை தவிர்த்து மிச்சம் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷனா இத்தனை மாத காலகட்டங்கள் நம்மளுக்கு எவ்விதமான பலமும் இல்லாம எது எடுத்தாலும் தடங்களும் பிரச்சனையும் சிக்கலாகவும் ஏகப்பட்ட இடையூறுகளாகவும் நடந்துட்டு இருந்த டைம் போய் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
சரி இந்த குரு 10ல தானே இருக்கிறாருங்க, ஒரு தொழில் ரீதியானதான நம்ம வரவு செலவு ஏதாச்சும் பண்ணலாம்னா அதுக்குமே அடுத்த கட்ட நடவடிக்கை போகணும் அப்படின்னு சொன்னா அடுத்த வருஷம் 2024 மே மாசத்துல உங்களுக்கு குரு வந்து பயிற்சி ஆகிறாரு 11ல. அப்ப லாபஸ்தானத்திலேயே வந்து உட்கார்ந்துடுறாரு. அப்ப அந்த சனியோட ஒரு விதமான பாதிப்பை நீங்க விளக்கிட்டு மிச்ச ரீதியான ஒரு வாய்ப்பை பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா தொழில் ரீதியான மாற்றங்கள் ஆகட்டும் சரி, நம்மளோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் ஆகட்டும் சரி, அப்ப நம்ம உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கு ஏற்ற எல்லா விதமான பலமும் நம்மளுக்கு அமைச்சு கொடுப்பாரு. அப்ப குடும்ப ரீதியாக சண்டை சச்சரவுகள் ஆகிறது, பிரச்சனைகள் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு பண ரீதியான புழக்கம் இருந்தாவே நம்மளுக்கு எவ்விதமான பிரச்சனையா இருந்தாலும் நீங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட வந்து ரொம்ப ஒரு காசு பணம் நிறைய விதமான ஒரு கௌரவமா வாழ்ந்துட்டோம். அந்த வாழ்ந்தக்கூடிய நேர காலங்கள் போய் இந்த அஷ்டம சனியில எல்லாமே இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் நார்மலா விளையாட்டுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கிட்ட சொன்னாலுமே ஆனா அது நம்மளை குத்தி காட்டுற மாதிரியே தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா நார்மலா அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஃபேமிலியில இருக்கிறவங்களே கூட எடுத்துக்கங்க. ஆனா நம்ம கிட்ட ஒரு விஷயம் இல்லைங்கிறப்ப வந்து பார்த்தோம்னா அதை நம்மளதான் பேசுறாங்களா அப்படிங்கிறதுக்கான எண்ணங்கள் நம்மளுக்கு பல விதமான குழப்பங்கள் கொடுத்துரும். அப்ப அந்த விதமான குழப்பங்கள்லாம் வேண்டாம். அப்ப அந்த வரவு செலவுக்கான பாக்கியங்கள் கொடுத்துட்டாவே எவ்விதமான பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். அப்ப அந்த சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விதமான பலிதம் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயங்கள் உண்டு. இந்த குரு அந்த குருவோட வக்கர நிவர்த்தி நல்ல விதமான பாக்கியங்கள் கொடுக்குற அளவுக்கு இருக்கு. இப்ப போகக்கூடிய டைம் அப்படின்னு சொல்றப்ப அடித்தளம் அடுத்த கட்ட, அதாவது நம்மளுக்கு வந்து அஷ்டம சனி விலகிருச்சு அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன விதமான ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த மாத காலகட்டங்கள்ல நீங்க நிர்ணயம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செய்தோம்னா பலம். அதே மாதிரி வேற்று ஏரியாவுக்கு, அதாவது நம்ம இடம் விட்டு இடம் பெயர்க்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் மாநிலத்துக்கு நான் வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாக்கியம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப எதனாச்சும் ஒரு தொழில்துறையான மாற்றங்கள் அமையறது, வேற ஸ்டேட்டுக்கு வேற அதர் கண்ட்ரிக்கு போய் நம்ம தொழில்துறை தொடங்குறதுக்கான வாய்ப்பு, கஷ்டப்பட்டாலும் அதுல ஏதாச்சும் பலம் அமையுமான்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள், இது அனைத்தும் இனிமேட்டு சீர்திருத்தமா அமையும். கஷ்டப்பட்டாலும் பலன் இருக்குன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டும் பலன் கிடையாது. இப்ப இதுக்கு மேல கஷ்டப்பட்டாலும் பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலங்கள் அமையும். இந்த மார்கழி மாத காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள், பட்ட கஷ்டத்துல இருந்து விமோச்சனம் அடையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேற்கொண்டு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.